Hi students, now let us pass on to the third chapter of Unit 1, Annamalai University syllabus to our first UG major students for the Foundation English paper. The third chapter is Where the Mind is Without Fear by Rabindranath Tagore. ஸோ ரவீந்திரநாத் டேகூர் வந்து நம்ம தேசிய கீதம் எழுதினவர். அவருடைய மிகப்பெரிய ஒரு காவியம் என்ன அப்படின்னாக்கா, போயட்ரி என்னன்னாக்கா கீதாஞ்சலி. அதுக்கு வந்து அவர் வந்து நோபல் பரிசு வாங்கினார், இது எல்லாருக்கும் தெரியும். அந்த கீதாஞ்சலியிலேருந்து, கீதாஞ்சலி அப்படிங்கிறது போயம்களின் கூட்டுத்தொகை, அதுலேருந்து ஒரு போயட்ரி, ஒரு சின்ன குட்டி போயட்ரி எடுத்து நமக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. நவ் லெட் அஸ் see the essay. First we see the introduction. Where the Mind is Without Fear is one of the most famous poems by Rabindranath Tagore. அவர் எழுதின மிக ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட்ரி. இட் டேக்ஸ் ஃப்ரம் ஹிஸ் கலெக்ஷன் கீதாஞ்சலி. அவருடைய கீதாஞ்சலிங்கிற கூட்டு தொகையில், போயம்களின் கூட்டுத்தொகையிலேருந்து எடுக்கப்பட்டது. இன் திஸ் போயம், இந்த போயமில் தாகூர் எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் ட்ரீம் ஆஃப் அன் ஐடியல் நேஷன் வேர் பீப்புள் ஆர் ஃப்ரீ. அவருடைய கனவு உலகத்தில் தேசம் வந்து எப்படி இருக்கணும், பீப்புளெலாம் ஃப்ரீயாக இருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அண்ட் யுனைடட், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஹீ பிலீவ்ஸ் தட் எ கண்ட்ரி கேன் பிகம் கிரேட். ஒரு கண்ட்ரி வந்து கிரேட்டாக ஆகணும் அப்படின்னாக்க எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்லி வித் இட்ஸ் பீப்புள் லிவ் வித் நாலேஜ். அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள் எப்படி வாழணும், வித் நாலேஜ், வித் ஹானஸ்டி அண்ட் கரேஜ். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த கண்ட்ரி வந்து ஒரு கிரேட் கண்ட்ரியாக ஆகும். அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய கனவு கண்ட்ரியை தான் அவர் இந்த போயமில் சொல்கிறாரு. தன்னுடைய மக்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, ஐ மீன் வி த இந்தியன்ஸ் வந்து அப்படி இருக்கணும், தென் இந்திய நாட்டு மக்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கனவு காண்றாரு. இந்த போயம், திஸ் போயம் இஸ் ரிட்டன் லைக் எ ப்ரேயர் டு காட். இந்த போயம் கடவுள்கிட்ட அவர் ப்ரே பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. என்னன்னு ப்ரே பண்ணுறாரு? ஆஸ்கிங் ஃபார் பெட்டர் ஃப்யூச்சர் ஆஃப் ஃபார் த நேஷன். நேஷன்னா என்னது? நம்ம நாடு தான். நம்ம ரவீந்திரநாத் டாகூர் நம்ம இந்திய தேசம் ஒரு பெட்டர் ஃப்யூச்சரை அடையணும், நல்ல ஒரு தேசமாக மாறணும், எல்லாம் அன்போடு இருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும், ஹானஸ்டியாக இருக்கணும், கரேஜாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம தேசம் ரொம்ப அழகான ஃப்யூச்சரை எதிர்கொள்ளும், பார்க்கலாம் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. இதுதான் இந்த போயமுடைய இன்ட்ரடக்ஷன். நவ் வி பாஸ் ஆன் டு த சம்மரி ஆஃப் த போயம். Poem begins with the wish that people should be without fear. போயட்டோட பிகினிங்கே என்ன அப்படின்னாக்கா, மக்கள் வித்தவுட் ஃபியர், பயமின்றி வாழ வேண்டும். அக்கார்டிங் டு டாகூர், த ஃபியர் ஸ்டாப்ஸ் பீப்புள் ஃப்ரம் திங்கிங் ஃப்ரீலி அண்ட் ஸ்பீக்கிங் த ட்ரூத். பயமின்றி வாழ்ந்தால் தான் தாகூரை பொறுத்த வரைக்கும் பீப்புள் வந்து ஃப்ரீயாக திங்க் பண்ணுவாங்க, உண்மையவே பேசுவாங்க அப்படிங்கிறது தாகூருடைய ஒப்பீனியன். எ ஃபியர்லெஸ் மைண்ட் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் பீப்புள் மேக் குட் டெசிஷன். பயமில்லாத அந்த மைண்டும் மனசும் தான் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். அண்ட் ஹெல்ப்ஸ் பீப்புள் மேக் குட் டெசிஷன். நல்ல டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு ரவீந்திரநாத் டாகூர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட், போயட் சேஸ் தட் எவ்ரி பர்சன் ஷுட் ஹாவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒவ்வொரு மனுஷனும் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். ஹி வாண்ட்ஸ் பீப்புள் டு லிவ் வித் டிக்னிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஒவ்வொரு மனுஷனும் டிக்னிட்டியோடையும் கான்ஃபிடென்ஸோடையும் இருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் வீக் ஆர் இன்ஃபீரியர், ரொம்ப வீக்காகவும், இன்ஃபீரியர்னாக்க தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஹி பிலீவ்ஸ் தட் எஜுகேஷன் ஷுட் பி அவைலபிள் டு எவ்ரி ஒன். எல்லாருக்குமே எஜுகேஷன் இருக்குது, எல்லாருமே நல்லா படிக்கலாம், எல்லாருமே நாலேஜபிளாக இருக்கலாம். பிகாஸ் நாலேஜ் ஹெல்ப்ஸ் பீப்புள் க்ரோ அண்ட் இம்ப்ரூவ் சொசைட்டி. எஜுகேஷன் மட்டுமே அறிவை வளர்த்தும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்னு ரவீந்திரநாத் டாகூர் இவரும் அதை தான் சொல்கிறாரு. மலாலாவும் அங்கே அதை தான் சொன்னாங்க, மகாத்மா காந்திஜியும் சொன்னார், ரவீந்திரநாத் டாகூரும் இதை தான் சொல்கிறாரு. டாகூர் ஆல்சோ விஷஸ் ஃபார் எ கண்ட்ரி வேர் பீப்புள் ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத். இன்னொரு நம்ம தன் நாட்டு மக்கள் எல்லாரும் எப்பயும் உண்மையவே பேசணும்னு சொல்கிறாரு. இதை தான் மகாத்மா காந்தியும் அந்த லெசனில் சொன்னார். ஸோ பாருங்கள் எல்லோரும் எப்படி திங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஹானஸ்ட் வேர்ட்ஸ் பில்ட் ட்ரஸ்ட் அமங் பீப்புள். உண்மையான நேர்மையான வார்த்தைகள் ஒரு நம்பிக்கை மக்களிடையே கொடுக்கும். அண்ட் கிரியேட் எ பெட்டர் சொசைட்டி, ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஹீ சேஸ் தட் பீப்புள் ஷுட் ஒர்க் ஹார்ட். மக்கள் கடினமாக உழைக்க வேண்டும்னு சொல்கிறாரு ரவீந்திரநாத் டாகூர். அண்ட் கண்டினியூஸ்லி ட்ரை டு அச்சீவ் எக்ஸலன்ஸு. கண்டினியூஸாக ட்ரை பண்ணி நல்ல பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு ரவீந்திரநாத் டாகூர் சொல்கிறாரு. சக்ஸஸ் கம்ஸ் த்ரூ சின்சியர் எஃபர்ட். சின்சியரான எஃபர்ட் போட்டிங்கன்னா தான்
சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும், அண்ட் டிட்டர்மினேஷன் பகுத்தறிவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. த போயட் கிரிட்டிசைசஸ் நேரோ திங்கிங் தட் டிவைட்ஸ் பீப்புள். நேரோ திங்கிங்னா என்னது? குறுகிய மனப்பான்மை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மக்களை பேஸ்ட் ஆன் பிரிச்சிடும். டிவைட்ஸ் த பீப்புள் பேஸ்ட் ஆன் ரிலிஜியன், மதம், கேஸ்ட், இனம், லாங்குவேஜ், மொழி ஆர் ரீஜன். ஒவ்வொரு ரீஜனையும் பிரிச்சிடும். அதனால் குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி வேர் எவ்ரி ஒன் லிவ்ஸ் டுகெதர். அவர் என்ன ஒரு கனவு கண்டாரு, என்ன ஒரு கண்ட்ரியை இருக்கணும்னு சொல்லி கனவு கண்டாருனாக்க வேர் எவ்ரி ஒன் லிவ்ஸ் டுகெதர் இன் பீஸ் அண்ட் யூனிட்டி. எல்லாரும் அமைதியோடையும் ஒற்றுமையோடையும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேஷனை தான் அவர் கனவு காண்றாரு. அக்கார்டிங் டு ஹிம் ஆல் பீப்புள் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும். அண்ட் ஷுட் ரெஸ்பெக்ட் ஒன் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுத்து நடந்துக்கணும். Tagore further says, என்ன சொல்கிறாரு? that people should use their reason and intelligence instead of blindly following old customs and superstitious. சூப்பர்ஸ்டிஷியஸ்னால் என்னது? மூட நம்பிக்கைகள். இதையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஏன், எதுக்கு, என்ன ரீசன் அப்படின்னு இன்டெலிஜென்ஸாக கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹி வாண்ட்ஸ் பீப்புள் டு திங்க் கிளியர்லி அண்ட் மேக் வைஸ் டெசிஷன். நல்லா கிளியராக திங்க் பண்ண சொல்கிறாரு. வைஸ் டெசிஷன் என்னது? அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்க சொல்கிறாரு. பேஸ்ட் ஆன் ட்ரூத் அண்ட் நாலேஜ். அது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? உண்மையவும் அறிவுபூர்வத்தையும் பேஸ் பண்ணி இருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த போயம், இந்த போயத்தோட முடிவில் டாகூர் என்ன சொல்கிறாரு? டாகூர் பிரேஸ் டு காட் டு கைட் ஹிஸ் கண்ட்ரி. தன்னுடைய நாட்டை கைட் பண்ணுங்க கடவுளே, டுவர்ட்ஸ் தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம். சுதந்திரத்தோடு இருக்கிறதுக்கு கைட் பண்ணுங்க. அவர் சொல்கிற சுதந்திரம் என்னன்னா, திஸ் ஹெவன் இஸ் நாட் எ ரியல் பிளேஸ் பட் எ சிம்பிள் ஆஃப் அன் ஐடியல் நேஷன். ஹெவன்னா அப்படியே ரம்பா, மேனகா, ஊர்வசி இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி புகையாக போய்கிட்டு அது கிடையாது. இட்ஸ் நாட் தட். இட் இஸ் த ரியல் பிளேஸ் வேர் த சிம்பிள் ஆஃப் அன் ஐடியல் நேஷன் வேர் ஜஸ்டிஸ், நாலேஜ், யுனைட்டி அண்ட் ஃப்ரீடம் இது எல்லாம் இருக்கக்கூடியது தான் ஒரு சொர்க்க பூமியாக இருக்க முடியும். அதனால் ஒரு நீதியுள்ள, அறிவுள்ள, ஒற்றுமையுள்ள ஒரு சுதந்திரம் தான் எங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஹெவன் தான் எங்களுக்கு தேவை. அதன்படி வழி நடத்தி செல் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிக்கிறாரு. So now let us see the themes of the poem. The main theme of the poem is freedom. ஓகே, சுதந்திரம்னா என்னங்கிறத சொல்லுது. இது உண்மையான தீம். Tagore believes that true freedom means freedom from, உண்மையான சுதந்திரம் என்பது என்ன அப்படின்னாக்கா freedom from fear, ignorance and narrow-minded thinking. இதெல்லாம் தான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அனதர் இம்பார்ட்டன்ட் தீம் இஸ் எஜுகேஷன். இவரும் இங்கே எஜுகேஷனை சொல்லியிருக்காரு மெயின் தீமாக. த போயட் பிலீவ்ஸ் தட் எஜுகேஷன் கிவ்ஸ் நாலேஜ். எஜுகேஷன் என்னென்ன தரும்? அறிவு தரும், நாலேஜ், கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையை தரும், அண்ட் த எபிலிட்டி டு திங்க் இண்டிபெண்ட்லி. தன்னை சுயமாக சிந்திக்கக்கூடிய இண்டிபெண்ட் திங்கிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த போயம் ஆல்சோ ஹைலைட்ஸ் ட்ரூத் அண்ட் ஹானஸ்டி. உண்மையும் தைரியத்தையும் சொல்லக்கூடியதுன்னு சொல்கிறாரு. தட் ஆல்சோ த தீம் ஆஃப் திஸ் poetry. And Tagore says that truthful words and sincere actions help build a peaceful society. அமைதியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு உண்மையான வார்த்தைகளும் சின்சியரான ஆக்ஷன்ஸும் தான் உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த தீம் என்ன சொல்கிறாருன்னா யுனைட்டி பார்த்தோம். யுனைட்டி இஸ் another major theme. The poet wants people to live together without division. எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மக்களை வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த பேஸ் பண்ணி, கேஸ்ட்டை பேஸ் பண்ணியோ, ரிலிஜியனை பேஸ் பண்ணியோ, லாங்குவேஜை பேஸ் பண்ணியோலாம் டிவிஷன் பண்ணி வாழக்கூடாது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஹி பிலீவ்ஸ் தட் யுனைட்டி மேக்ஸ் எ நேஷன் ஸ்ட்ராங். ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஒரு தேசத்துக்கு சிறந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பொயட்டிக் ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு? த போயம் இஸ் ரிட்டன் இன் எ சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ். ரொம்ப சிம்பிளாகவும் பட் பவர்ஃபுல் மெசேஜோடையும் லாங்குவேஜோடையும் இந்த போயட்ரியை ரவீந்திரநாத் டாகூர் எழுதியிருக்காரு. இட் இஸ் அ ப்ரேயர் அட்ரஸ்டு டு காட். இது ஒரு ப்ரேயர். அவர் ப்ரே பண்ணுற மாதிரி அட்ரஸ் பண்ணி, யாரை அட்ரஸ் பண்ணி? காட் அட்ரஸ் பண்ணி அழகாக எழுதியிருக்காரு. டாகூர் யூசஸ் மீனிங்ஃபுல் இமேஜஸ் சச் அஸ் மைண்ட் வித்தவுட் ஃபியர், ஹெட் ஹெல்ட் ஹை and heaven of freedom. These are all the poetic words used by Rabindranath Tagore in this poetry to express his hope for the nation. அவருடைய நம்பிக்கையை இந்த வார்த்தைகள் மூலமா இந்த தேசத்துக்கு தெரிவிச்சிருக்காரு through this poetry. The poem is inspirational because இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது நம்ம. பிகாஸ் இட் என்கரேஜஸ் ரீடர்ஸ் டு பிகம் ரெஸ்பான்சிபிள் அண்ட் தாட்ஃபுல் சிட்டிசன்ஸ். ஒரு சிறந்த சிட்டிசனாகவும்
அது ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாகவும் இருக்கிறத வந்து புரிய வைக்கிற மாதிரி இவருடைய இந்த பொயட்டிக் ஸ்டைலு அமைஞ்சிருக்கு. வாட் இஸ் த மெசேஜ் த்ரூ திஸ் போயம்? த போயம் டீச்சர்ஸ் தட் எ ஸ்ட்ராங் நேஷன் இஸ் பில்ட் ஆன். ஒரு அற்புதமான சமுதாயம் எப்படி உருவாகும் அப்படின்னாக்க, ஒரு நாடு உருவாகும்னாக்க பை ஃப்ரீடம், நாலேஜ், ட்ரூத்து அண்ட் யுனைட்டி. இதனால தான் ஒரு அருமையான தேசம் உருவாகும்னு சொல்கிறாரு. டாகூர் ரிமைன்ஸ் அஸ் நமக்கு இன்னும் என்ன வேணுப்படுறது? தட் எஜுகேஷன் ஷுட் டெவலப் இண்டிபெண்ட் திங்கிங். படிப்பு, எஜுகேஷன் நமக்கு ஒரு இண்டிபெண்ட் திங்கிங்கை தரும்னு சொல்கிறாரு. பீப்புள் ஷுட் ரெஸ்பெக்ட் ஒன் அனதர். மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை செலுத்திக்கணும்னு சொல்கிறாரு. அவாய்ட் டிஸ்கிரிமினேஷன், இழிவுபடுத்துறதை வந்து தவிர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. ஒர்க் ஹானஸ்ட்லி, உண்மையாக உழைக்கணும்னு சொல்கிறாரு. ஃபார் த ப்ரோக்ரஸ் ஆஃப் சொசைட்டிஸ், அருமையான ஒரு சொசைட்டியை ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாரு. இஸ் மெசேஜ் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட் பிகாஸ், இது இன்றைக்கும் நல்ல ஒரு ரெலவெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஏன்? தீஸ் வேல்யூஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் இன் எவ்ரி கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இப்போ இவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த கண்ட்ரி ஒரு பெஸ்ட் கண்ட்ரியாக இருக்குங்கிறத அன்னைக்கே ரவீந்திரநாத் டாகூர் கனவு கண்டிருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நாடு அப்படி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதை இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய, மாணவர் சமுதாயமாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த மாதிரியான தலைவர்களுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கணும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். So let us see the conclusion of this poetry. So where the mind is without fear is a timeless poem that presents Rabindranath Tagore's vision of an ideal nation. Yes, it is. இது வந்து ஒரு ஐடியல் நேஷன் உருவாக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத ரவீந்திரநாத் டாகூர் சொன்னதை நம்ம பார்த்தோம். Through this poetry he expresses his hope for a society where people are fearless, educated, truthful and united. He believes that real freedom, உண்மையான freedom என்பது coming from when people think independently. மனுஷன் சுதந்திரமாக திங்க் பண்ணுறதுனாலையும், live with dignity, உயர்ந்த பண்புகளோட வாழ்கிறதுனாலையும் தான் அந்த கண்ட்ரிக்கு உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறாரு. The poem continues to inspire readers to become responsible citizens. இதெல்லாம் படிக்க படிக்க ஒரு ரெஸ்பான்சிபிளான, ஒரு பொறுப்புள்ள சிட்டிசனாக நம்ம ஆகணும் அப்படிங்கிறத நம்மளை உணர வைக்கிறாரு. அண்ட் ஒர்க் டுகெதர் டுவர்ட்ஸ் எ பீஸ்ஃபுல் அண்ட் ப்ரொக்ரெசிவ் சொசைட்டி. ஒரு அமைதியான, ஒரு அற்புதமான சொசைட்டியை உருவாக்குறதுக்கு நம்மளுக்கு இதில் வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்குறாரு. இட்ஸ் மெசேஜ் ஆஃப் யுனைட்டி. இந்த மெசேஜ் யுனைட்டி, ட்ரூத், நாலேஜ் ரிமைன்ஸ் மீனிங்ஃபுல் ஈவன் டுடே. இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, முன்னையும் சரி, இனி வரும் காலங்கள்லேயும் சரி, யுனைட்டி, ட்ரூத், நாலேஜ் ரிமைன்ஸ் மீனிங்ஃபுல். எந்த காலத்துக்குமே அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத ரவீந்திரநாத் டாகூர் ரொம்ப அழகாக இந்த போயட்ரியில் சொல்லியிருக்காரு. ஸோ இவர்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் நனவாக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு நல்லதையே நம்ம சாதித்து வாழணும். இதை நல்லா படிச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்கப்படலாம். வெரி நைஸ் போயட்ரி. தேங்க்யூ. We shall meet in the next video with the class chapter 4 of the Unit 1 Annamalai University Foundation English syllabus, Love Cycle by Chinnu Akim. Thank you one and all.